ஸ்வாட் மாஸ்டர் எங்க சீசன் பால் வீரரின் கடைக்குட்டி சிங்கம் போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஜின்னுக்கிட்ட அவனோட அண்ணன் ஜோசப் வந்து பேச ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ கடுப்பா இதே பேசுனதெல்லாம் போதும் சண்டைக்கு விடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோமணிக்கு அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜோசப் நம்ம ஹீரோ பார்த்து இதே தம்பி அந்த சேட போர் என்னோடது அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ டே என்னடா பணத்துல நீ கேட்ட உடனே கட்டப்பையில கொடுத்துருவானா ஒழுங்கா வாடா சண்டைக்கு என்னடா உன் மனசுல நீ லூனா நினைச்சிட்டியா வாடா சண்டைக்கு என்ன தனியா வந்திருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண போக அவருக்கு பாருங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு தம்பி என்னப்பா உடனே சட்டைக்கு வந்துட்டேன் என்னை பத்தி உனக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் இருப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்பிக்கிறவோ என்னடா சில்வர் சோடா இதெல்லாம் நீ வச்சுக்க மாட்டே இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறோம் பார்த்துட்டு இருக்க வாங்கி மேல இருந்து அட்டாக் பண்ணிட்டு அப்படி கிட்ட வருவான் பாருங்க. அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ அப்படி ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் நிற்பான். அப்புறமா அவன் ஸ்வாட் வச்சு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுவாரு. என்னது இது இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க அவன் ஜோசாவோ தம்பி என்னப்பா நீ வீக் நினைச்சுக்கிட்டியா நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் உனக்கு தெரியாது தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி அடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. என்னடா அவன் இவன் நான் டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு பயங்கரமா நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ உடம்புல ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவன் அடின்னு அடிச்சுட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவன் என்ன சொல்லுவான் தம்பி நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அப்பாக்கு என்ன பிடிக்கல அப்படின்னால எதுக்காக என்ன கூட வச்சிருக்கா தெரியுமா ஏன்னா எனக்கு தாண்டா எவன் எதிரி எவன் நண்பன் எவனை எங்க எப்படி அடிச்சா எங்க உழுவான்னு எனக்கு தாண்டா தெரியும் அதனால தான் என்ன கூட வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு கிட்ட போவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் அவன் அண்ணனும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் அடிப்பாங்க பாருங்க. அந்த இம்பாக்ட் அப்படி வானத்துல அப்படி தெரிக்கும் அந்த ஆரா அப்படியே. அப்புறம் அந்த ஆரா எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் அண்ணனும் நேருக்கு நேரம் நிற்பாங்க. நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான் என்னோட லூனாக்கா மட்டும் எனக்கு சேஃப்டியா இல்லைனா இவ எப்போ என்ன கொண்டிருப்பான் அப்படி மனசுல வச்சுட்டு இருக்க. அந்த ஜோசாவோ தம்பி அதென்ன பயங்கரமான சோடா சூப்பரா இருக்கேப்பா சரி நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு மாட்டேன் பயப்படாத உன்னோட சேடோ பவரை எடுத்துட்டு தான் கொள்வேன் உன்னை முன்னாடியே கொள்ட்டேன்னா அந்த சேடோ பவர் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு என்னடா உனக்கு சேடோ பவர் எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கா அது அந்த ஜிப்பிள் குடும்பத்துக்கும் கேன்சல் டீமுக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சா உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படி சாக்காக அப்போ அந்த ஜூரி புனை டக்குன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ தடுத்துன்னு பாட்டிட்டு முறைக்கான போய் பார்த்துக்க அப்படி சொல்ல அதை பார்த்துட்டு ஜோஸ்வா என்னடா பாசத்தை பொழிறீங்க நான் அந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு வச்சுட்டு அவன்கிட்ட சண்டை போடுவேன் அப்படி சொல்ல அதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான் நீ பண்ணுவடா நீ பண்ணக்கூடிய ஆள் தான் ரொம்ப கேவலமான ஆள் அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா அவன் அண்ணன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆவான். நம்ம ஹீரோ அப்படி மனசில் வச்சுருப்பான் வேற வழி இல்லை நான் இதை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஜோசாவோட ஆள்கள்லாம் இங்கே வந்துருவானுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வால் அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு ஷேடோ பவரை கொண்டு வரான் பாருங்க. பிளாக் ஹோல் மாதிரி உருவாகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜோசாவோ தம்பி என்கிட்ட வச்சிக்காதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட ஒரு வீசுவான். அதுல இருந்து பவர் செம ஸ்பீட் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்து போகும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ரிலீஸ் பண்ண அந்த ஷேடோ பவர் அந்த ஜோசாவோட அந்த பவர் அப்படி உள்ள எழுத்துக்கும். அதை பார்த்துட்டு ஜோசாவோ என்னடா என்னோட பவர் அப்படி உள்ள எழுத்துக்குச்சு என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ வெளிச்சத்தின் பாதையை நான் இங்கே அழைக்கிறேன் அப்படி சொல்ல பெரிய கேட் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல இருந்து பயங்கரமான வெளிச்சத்தோட ஒன்று வரும் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க.